Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். ஆனால் எல்லாருக்குமே பிடிச்ச காமனான விஷயம் அப்படின்னு பார்த்தா சினிமா தாங்க. ஸோ சினிமா அப்படின்னா படங்கள் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் அந்த க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் அதையும் தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்மளோட Kollywood Uncutல நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கும் உங்களுக்காக ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட Kollywood Uncutல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சாம்ராஜ் அவங்களுடைய டைரக்ஷனில் வெளிவர போகிற சாந்தன் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் தான். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் மாதேஸ்வரன் அண்ட் இவரை தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறதுனால அவருடைய பேரை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. என்னன்னா சிற்பி மாதேஷ் அப்படின்னு மாற்றிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் ஹீரோனா வந்து காசிஹா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டிலில் பார்த்து இந்த படத்தோட டேரக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த டைட்டிலுக்கு அர்த்தம் வந்து ரொம்பவே அமைதி பொறுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸை பார்க்கலாம். இந்த படத்தில் நிறைய பேர் பாடல் எழுதியிருக்கிறோம். ஸ்னேகன் சார் எழுதியிருக்காரு, தூயவன் அவர் தான் எழுதினார். ஆனால் எப்படியோ பிடிச்சி என்னுடைய பேட்டர்ன்லேயே எழுதிட்டாரு. ஆனால் இது நல்ல பாட்டு. நிறைய பாடல் வந்து இப்போ சமீப காலமாக கானா ட்ரெண்டு மாறின்னு வருது. இது வந்து ஒரு தத்துவ பாடல். நான் எங்களுடைய மரண நிகழ்ச்சியிலையும் என்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான். நான் கேட்குறப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த பாடி ரொம்ப நாள் ஆச்சு. பாடல் கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரிகள்லாம் சூப்பரான வரி. எந்த ஊர் ராசாவுக்கும் கொம்பு கிடையாது, அவன் அன்றி உலகத்திலே அம்பு அசையாது. இன்னைக்கு நீ செஞ்ச நாளை குண்டு கூலி, ஆணவத்தில் அலைஞ்ச ஆயிடுவ காலி. கண்ணை மூடி திறக்குங்க புக்குள்ள, யாரு வேணாம் போலாம் பாடையிலே. யாரு மாசு எல்லாம் தூசு, கட்டையில் வருமா நீ சுட்ட காசு. யாருக்கு இங்கு முடிக்குன்னு குந்து. நிறைய அதை பயங்கரமான தத்துவம் இந்த பாடல் வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தினுடைய ஒரு லைஃபே 3 நாள் தான். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. அதில் என்ன கலெக்ஷன் வருதோ அதை வைத்து தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். முன்னெல்லாம் சொல்லுவாங்க மலையாள படம் 25 நாள் ஓடிச்சுன்னா மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து இன்றைக்கி ஒரே சமயத்தில் 400 தியேட்டர் 500 தியேட்டர் படத்தை பற்றிய ஒரு உண்மையான அபிப்பிராயம் வெளில வரத்துக்குள்ளே படத்தில் இருந்து ஃபுல் கலெக்ஷன் வெளியில் வர அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பம் 100 ரூபாய்க்கு படம் பார்க்கக்கூடிய நிலைமை மாறி இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 3 பேர் படம் பார்த்தா கூட குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் செலவழித்தால் தான் ஒரு சினிமா பார்க்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கும்பொழுது சினிமாவை சார்ந்தவர்களும் அந்த பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அது நம்ம வந்து 1000 ரூபா செலவழிக்கிறான், அவங்களை நான் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும், அவங்களை நாம் எப்படி திருப்திப்படுத்த முடியும் என்பதை நாம் யோசிக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி இருக்க வேண்டும். இந்த தயாரிப்பாளர் தான் சென்சாரில் ஏதோ நமக்கு கொஞ்சம் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சு, அது மாதிரி ஏதோ சொல்லி கேட்டிருந்தார். அது உடனே கிடச்சிருக்க வேண்டியது தான். ஒரு கியூ சிஸ்டம் இருக்குது சென்சாரில், அவ்வளோதான். அதனால் சில சமயம் டிலே ஆகும். சென்சாரில் லேட் ஆகுது, சென்சாரில் உடனே தரமாட்டேங்கிறாங்க, சென்சாரில் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா உடனடியாக கருத்துக்கள்லாம் வெளியில் வருது. ஆனால் அதற்கு முன்னாடி என்னுடைய சிறு வேண்டுகோள் என்னென்னா, ஒரு படத்தை வந்து நாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி
கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் எந்த ஆர்டிஸ்ட்டை போகிறதுன்னு யோசிக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஷூட்டிங் பண்ணுறோம். அதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 6லேருந்து 8 மாதம் இல்லை 1 வருஷம் எடுத்துக்கக்கூடிய தயாரிப்பாளரோ இயக்குனரோ சென்சாருக்கு மட்டும் ஒரு மாதம் வச்சுக்கிட்டா டென்ஷன் இல்லாமல் இருக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். காரணம் இது வந்து ஒரு திண்டிவனம் டோல்கேட்டு மாதிரி இல்லை. காசு கட்டணும் டக்குன்னு கட்டையை தூக்கிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயம் இல்லை. சென்சாருடைய ரூல்ஸுங்கிறது வந்து பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரமிக்க ஒரு பாடியை தவிர அது வேறு ஒன்றும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து நீங்கள் யூ சர்டிஃபிகேட் எதிர்பார்க்குறீங்க, உங்கள் படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சா கூட நீங்கள் ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கு உங்களுக்கு 1 வாரம் டைம் இருக்கும். அந்த ரிவைசிங் கமிட்டியில் பிரச்சனையாச்சு, ட்ரிபியூனல் போகிறதுக்கு உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்கும். நீங்கள் அந்த டயத்தை வச்சுக்கணும். அந்த டயத்தை வச்சுக்காமல் சென்சார் மேலே குறை சொல்வது என்பது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், சென்சாருங்கிறது அன்னன்னைக்கு ரூல்ஸ் போடுறவங்களே கிடையாது. 1952 83 போட்ட ரூல்ஸ் தான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய சமூக சூழலை பொறுத்து தான் சென்சார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் சென்சாருங்கிறது கட் பண்ணுற இடம் இல்லை. இது எந்த வயது வரம்பினர் பார்க்கலாம் என்று சர்டிஃபிகேஷன் தான் கொடுக்குறோம். நாங்கள் யூஏ படத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னா இல்லை எங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு அந்த தயாரிப்பாளரோ இயக்குனரோ கேட்டால் யூ சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு சொன்னால் இந்த படத்தில் இந்தந்த காட்சிகள் இருந்தால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்க, இந்த காட்சிகள்லாம் இருந்தால் எங்களால் கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லும்போது அந்த காட்சியை அவர்கள் எடுக்கிறதுக்கு சம்மதிச்சாதான் அது யூ சர்டிஃபிகேட் கிடைக்கும். இது வந்து யாரையும் கொடுமைப்படுத்தி ஒரு கோர்ட் மார்ஷல் பண்ணி அப்படியே குற்றவாளி கூண்டில் நிறுத்த இடமே கிடையாது இந்த சென்சார் என்பது. அதை கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். சென்சார் ரூல்ஸை சாதாரணமாக சினிமா பார்க்க வரவங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த படத்துக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குன்னு அவர்களுக்கும் கேட்பதற்கு உண்டான உரிமை இருக்கிறது. சென்சாருங்கிறது யாருன்னா மக்களுடைய பிரதிநிதிகள் தான் அந்த சென்சார் போர்டில் இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அது வந்து வானத்திலேருந்து குதித்த ஒரு விஷயம் கிடையாது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்க ஒரு இடம். எப்படி ஒரு கஸ்டம்ஸ் இருக்குது, ஏர்போர்ட்டில் போனால் அது கஸ்டம்ஸ் இருக்குது, இங்கே வந்தால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்காக ஒரு போலீஸ்காரனை பார்த்து எதுக்கு நம்ம ஓடணும்? நாம் தப்பு செய்யலைன்னா எதுக்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இந்த சென்சார்லேயும் இருக்கிறது. அதனால தான் இது சொல்கிறேன், ஒரு சின்ன டீம் பண்ணியிருக்காங்க படம். சாந்தன் படத்துடைய ஆடியோ ரிலீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கனடாவில் செட்டில் ஆன தமிழான ரவி பிரியன் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீண்ட இடைவேளைக்கு பிறகு உன்னிகிருஷ்ணன் அவர்களை வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் பாட வச்சிருக்காங்க. அண்ட் ரவி பிரியனுடைய ஃப்ரெண்டான கானாபாலா அவர்களும் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். டேரக்டர் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருக்கார். இன்றைக்கி வந்து பாட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசு தான். பெரிய ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு. அப்புறம் டைரக்டர் நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட்டு படமாக கொடுப்பாரு. இது வந்து என்ன மாதிரி கதை அப்படின்னு நான் கேட்டேன். ஃபேமிலி கதை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மணல் கயிறு மாதிரி கதை எடுத்திருக்காரா, இல்லை வந்து ஒரு லவ் சம்மந்தப்பட்டதா என்னன்னு தெரில. ஒரு சாந்தன், ஒரு நல்ல பேர் சாந்தன். படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த சின்ன படமே கிடையாது. இன்னைக்கு கோலி சோடாங்கிற ஒரு சின்ன படம் தான், ஆனால் கொண்டு நிறுத்தது நம்பர் 1 கொண்டு போய் நிறுத்துச்சு. அது மாதிரி சாந்தன் இன்றைக்கி வந்து சின்ன படமாக இருக்கலாம், நம்ம கம்மியாக கூட ஆள் வந்துருக்கு, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மக்கள்கிட்ட கொண்டு போய் வெற்றியை கொண்டு செஞ்சது பத்திரிகையாளர் தான், நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் கனடாவில் இருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர் மற்றும் சன் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகி ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான். அது வந்து 300 தேட்டர் போனால் 3 நாள். எங்களுக்கு சின்ன படத்துக்கு 300 தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க. இந்த 100 தேட்டர் இல்லை 60 தேட்டர் தருவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 2-3 வாரம் போனால் தான் உங்களுக்கு வந்து அது ஒரு லாபமாக இருக்கும். அதே மாதிரி வந்து டிவியில் வந்து சின்ன படத்தை வாங்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு பெரிய இது போய்கிட்டே இருக்குது. அதனால் இப்போ தானு சார், இப்போ நாங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, கண்டிப்பாக வந்து பெரிய படம் வாங்கும்போது சின்ன படம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்கோம். அண்ணன் எஸ்வி சாகரன் சொன்ன மாதிரி ஒரு படம் எடுத்தால் அந்த தயாரிப்பாளர் சாகும் வரை அவர் வந்து அதில் வருமானம் வரணும். அதுக்கான வேலைகள் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு இன்னும் 2-3 மாதத்தில் அந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நடைபெறும். ஏன்னா இப்போ எல்லாமே அதுதான் வேலையாக இருக்கிறோம், வேறு எதுவுமே வேலை செய்கிறதில்ல, அதுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். படம் எடுக்கிறவங்க தப்பிக்கணும், லாபம் வரணும். லாபம் வரலன்னா கூட நஷ்டம் வரக்கூடாது.
வீட்டில் வந்து பொண்டாட்டி தாலிலாம் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஏரியா வச்சுட்டாருன்னா வீட்டில் ஒரு ஏரியா வச்சுட்டாங்கிற மாதிரி இருக்க இல்லாமல் படம் எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் வரணுங்கிறதுக்காக முழு மூச்சாக நாங்கள் எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமாக அது நிச்சயம் நடக்கும். சென்சாரை பற்றி சொன்னார்கள். பெரிய படங்களுக்கு வந்து ஒரு சென்சார், சின்ன படங்களுக்கு ஒரு சென்சார்னு. இங்கே வந்து வெறும் குறிப்பிட்ட 4 பேர் மட்டுமே சென்சாரில் இல்லை. அது வந்து அண்ணன் எஸ்விஎஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய இங்கே மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 200 பேர் 300 பேர் இருப்பாங்க போல இருக்கு. ஒரு 5 பேராக 5 அல்லது 6 பேரோ சேர்ந்து தான் குழுவாக பார்த்துருக்கார்கள். உண்மை சில நேரத்தில் சில பேர் விளைப்பை விடுகிறார்கள். அதை நான் சொல்லலாம், எஸ்விஎஸ் சொல்ல முடியாது, நான் சொல்லுவேன். காரணம், உண்மையை சொல்றதுக்கு எனக்கு எப்போதுமே பயம் இல்லை. அது அதிகாரத்துக்கு விலை போகிறார்களா, பணத்துக்கு விலை போகிறார்களா, இல்லை அராஜகத்துக்கு விலை போகிறார் தெரியாது. சில இடத்துல விலை போகிறார்கள். ஆனால் அதையும் மீறி ஒரு உண்மையை விஷயத்தை சொல்லுகிறேன். அண்ணன் ஜாகுவார்தங்க அவர்களுக்கு சில நேர்மையான அதிகாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற மாசு படத்துக்கு வரி விலக்கு கிடையாது. ஆனால் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாருமே அதுக்கெல்லாம் சன் டிவிக்கு அவங்க கொடுத்துட்டதுனால வேண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சன் டிவிக்கு கொடுத்ததுனால எப்படியெல்லாம் அரசியல் புனைப்பு இருக்கு இல்லையா, அது இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நிறைய வந்து மாசுங்கிறது தமிழ் பேர் இல்லை, அதுக்காண்டி கொடுக்கலங்கிறாங்க. ஆனால் உண்மை அதிகாரம் என்ன தெரியுங்களா, நேற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி எழுதின ஒரு குறிப்பிட்ட பார்த்து ரொம்ப எனக்கு திருப்தியாக இருந்தது. ஒரு இடத்துல நீ ஈழத்தமிழ் பேசுகிறவனா உன்னை உதைக்கணும் அப்படின்னு ஒரு டயலாக் வருது. அதை கோடிட்டு அந்த அதிகாரி எழுதியிருக்கிறார். ஒரு தமிழ்துறை சார்ந்த ஒரு அதிகாரியோட பேரை சொன்னால் பாவம் அவருக்கு ஒரு ஆபத்து வரும். இருந்தாலும் அவர் எழுதியிருக்கிறார், ஈழத் தமிழர்களையும் ஈழத் தமிழையும் கொச்சைப்படுத்துவதால் இந்த படத்துக்கு வரி விலக்கு கிடையாது. இப்படிப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதனால நேர்மையான அதிகாரிகள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு கொள்வதுதான் நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. அந்த மாதிரி அதிகாரிகளை அதுக்கு நிறைய அதிகாரிகள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இதே வந்து அந்த படக்குழு வந்து போயிட்டு அவங்கள்ட்ட எது எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்காங்க, ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அது அந்த சொன்ன வசனத்துக்கு மாற்று வசனம் சொல்லி அதை சரிப்படுத்தியிருக்காங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் முன்னிறுத்து அந்த ஒரு வசனத்தை பார்த்த உடனேயே இன்னும் வந்து அந்த மக்களை வந்து கஷ்டப்படுத்துகிறோம், அந்த மொழியை கஷ்டப்படுத்துறங்கிற வேதத்தில் சொல்லியிருக்காங்க. எனவே தான் இங்கே நிறைய அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு அடையாளம் தெரியலை. எது எப்படியோ மக்களுக்கு போகிற ஒரு கலை மக்களை சார்ந்ததாகவும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஒரு வேள்வியையும் ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பது இந்த நோக்கத்தில் தான் இன்னைக்கு இந்த விஷயங்களுக்கு பரிமாறப்பட்டது. இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் ஸ்டார்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்டர் விஷால் பத்தி பார்க்க போறோம். ஸோ விஷாலுடைய அடுத்த படமா ரிலீஸ் ஆக போறது தான் பாயும் புலி. இந்த படத்துடைய டைரக்டர் சுசீந்திரன் அவர்கள் அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் விஷால் அவர்கள் தான். ஸோ ஏற்கனவே வந்துட்டு விஷால் அண்ட் சுசீந்திரனுடைய காம்பினேஷன்ல வந்த திரைப்படம் தான் பாண்டிய நாடு. அண்ட் அந்த படம் பயங்கர ஒரு ஹிட்டான மூவி ஆனதுனால அகைன் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன்ல வெளிவர போற இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாவே இருக்கு. அடுத்ததான் நம்மளோட கோலிவுட் ஸ்டார்ல நம்ம பார்க்க போறது டைரக்டர் பாண்டியராஜ் அவங்கள பத்தி தான். இவருடைய எல்லா படங்களுமே பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும். அதுக்கு உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா மெரினா, பசங்க இந்த மாதிரி படங்களை நம்ம சொல்லலாம். இந்த வரிசையில அடுத்தது அவருடைய டைரக்ஷன்ல வெளிவர போற திரைப்படங்கள் தான் இது நம்மால ஹைகோ. இந்த 2 படத்துடைய டீசரும் வந்துட்டு ரீசெண்டா வெளிவந்தது. அண்ட் இந்த டீசரே பார்த்தோம் அப்படின்னா பயங்கர வித்தியாசமா இருந்ததுனால இந்த படத்துக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்மளோட கோலிவுட் ஸ்டார்ல நம்ம பார்க்க போறது மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு சூப்பரான சிங்கர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி இவரோட பாப் ஆல்பம்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஃபேமஸான ஆல்பம்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இவர் மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆன முதல் படத்திலே பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட்டான பாடல்களா கொடுத்திருந்தாரு. அதுக்கு காரணம் ஆக்டர் விஷால் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், சுந்தர் சியோட டைரக்ஷன்ல விஷால் நடிச்சு வெளிவந்த ஆம்பள படம் தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் மூவி ஆஸ் அ மியூசிக் டைரக்டரா. விஷால், பாண்டியராஜ் அண்ட் ஹிப்ஹாப் தமிழா இவங்க 3 பேரை பற்றியும் எதுக்காக சொன்னேன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. ஸோ விஷாலுடைய பாயும் புலி படம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக அவர் நடிக்க போகிற திரைப்படத்தை பாண்டியராஜ் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்து லேட்டஸ்ட் சேனல் நம்மளோட சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியே ஆகணும். நம்மளோட புதியுகம் தொலைக்காட்சியில் மாபெரும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி உங்களுக்காக வர 12th and 13th ஈவினிங் 6 o'clock வரப்போகுது. அதான் யுவன் மியூசிக்கல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. ஸோ பார்க்க மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tada Bye from உங்கள் பிரியமுள்ள பிரியா and 2 days to go. யுவன் மியூசிக்கல் எக்ஸ்பிரஸ் பார்க்க மறந்துடாதீங்க.